Hi friends, welcome back to Forest Times. Today recipe தக்காளி தொக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஃபாரிஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நான் 1 கிலோ தக்காளி நல்லா நாட்டு தக்காளியாக பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 50 கிராம் புளி எடுத்துக்கிட்டேன். அதில் உள்ள கொட்டை நார் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ டேரெக்டாக தக்காளியை வேக வைக்க போகிறதுனால உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீசன் டைமில் தக்காளி ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இந்த தக்காளி தொக்கு ஒரு 3 மாதம் வரையும் கெடாமல் இருக்கும். இப்போ தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் போல் இதை வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். ஒரு கொத்து கருவேப்பில்லை, ஒரு 2 பட்டை மிளகாய், ஒரு 3 பல் பூண்டு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். கடுகு, வெந்தய பவுடர், அப்புறம் பெருங்காய பவுடர், மிளகாத்தூள், உப்பு. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடித்த பிறகு பட்டை மிளகாய், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வதக்கின பிறகு நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம தக்காளி வேக வச்சு தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா சுற்றிலும் எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்காங்க. நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இதோட பெருங்காயத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்காங்க. வெந்தய பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்காங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கடைசியாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.